திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 78ஆம் ரகசியம். அவனுக்காக அழுதேனோ ஆண்டாளைப் போலே. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலே தரிசனம் நிர்வகிக்கின்ற நாளிலே வீரசுந்தர பிரம்மராயன் என்றொரு பிரபு பெருமாள் திருமதிளை செப்பனிட்டு கட்டும் போது அம்மதில் நேராக அமைய பிள்ளையாழ்வான் எனும் பரம பாகவதோத்தமர் திருமாளிகையை இடிக்க வேணுமென்று பார்த்து அப்படியே இடிக்க முற்பட்டான். வீர சுந்தரன் கூரத்தாழ்வான் திருவடி சம்பந்தம் பெற்றவன். பட்டர் அவனை அழைத்து, முன்பு திருமங்கையாழ்வார் கோவிலுக்கு மதிலமைத்த போது தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை கட்டிய புனிதமான இடத்தை அழிக்கக்கூடாது என்று அதை தப்பவிட்டு மதிலை ஒதுங்க கட்டினார். பரம பாகவதோத்தமரான பிள்ளையாழ்வானின் மங்களாசாசனமே பெருமாளுக்கு பெரிய ரட்சகம். அவர் திருமாளிகையை இடிக்காமல் மதிலை ஒதுங்க கட்டும் என்று நல்வார்த்தை கூறினார். வீரசுந்தரன் ஆச்சாரிய புத்திரன் என்றும் தரிசனத்தில் தலைவர் என்றும் பட்டரை மதியாமல் தன் போக்காக அவ்வகத்தை இடித்து மதிலை நேராக கட்டினான். பட்டர் அவனுக்கு ஹிதம் சொன்னது பொறாமல் அவர் மேல் விரோதம் பாராட்டி கோயிலில் இருக்க ஒட்டாமல் உபத்திரவம் செய்ய முற்பட்டான். பட்டர் இதனால் கோவிலையும் நம்பெருமாளையும் விட்டு திருக்கோஷ்டியூரில் வாசமானார். பெருமாளை பிரிந்த கிளேசம் அவர் உடல் நலனையும் பாதித்தது. இப்படி இருக்கும் நாளில் வீரசுந்தரன் திடீரென்று மரணம் அடைய ஆலயத்திலேயே பட்டருடைய திருத்தாயாரான ஆண்டாளை சேவித்திருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பட்டருடைய விரோதி மாண்டான், பட்டர் விரைவில் திரும்ப எழுந்தருள்வார் என்று தங்கள் உத்திரியங்களை ஆகாசத்திலே வீசி கழித்து கூத்தாடினர். இது கண்ட ஆண்டாள் தம் திருமாளிகை உள்ளே சென்று கதவை சார்த்தி மிக்க வருத்தத்துடன் உரத்த குரலில் அழுதாள். அங்கு களிப்பில் கூத்தாடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திகைத்து இப்படி அழுவானேன் என்று வினவ ஆண்டாள் அருளி செய்தது, பிள்ளைகால் வீரசுந்தரன் ஆழ்வானின் நேர் சிஷ்யனாயிருந்து ஆச்சாரிய புத்திரனான பட்டரை திண்டாட பண்ணினான். இம்மகா அபராதத்தினால் அவன் அதிருஷ்டத்தை இழந்தான், நற்கதி அடைய மாட்டான். அற்பாயுசாக மாண்டதால் இங்கும் சுகம் அனுபவிக்கவில்லை. ஆழ்வான் திருவடி சம்பந்தமுள்ள ஒரு ஆத்மா இப்படி தட்டுப்பட்டு போவதை நினைத்தால் என் வயிறு எரிகிறபடி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று. குற்றம் செய்தவர்கள் பக்கலிலும் ஹிதபராய் தயை கட்டும் மனதினரா போமது ஆழ்வான் சம்பந்தம் உடையவர்களுக்கே உள்ளதொன்று. தமக்கு பெருந்தீங்கிழைத்த நாலூரானுக்கும் பெருமாளிடம் வரமாக பெற்று முக்தி அளித்தவரன்றோ ஆழ்வான். இந்த பண்பு என் போன்றோருக்கு வருமா என்று கேட்கிறார் அம்மையார். 78ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.